வடையோட சத்தம் கேட்டிங்களா? நல்லா கரகரன்னு ஒரு சத்தம் வந்தது பாருங்க. அதுதான் வடை நல்லா மேலே முறுமுறுன்னு இருக்குது அப்படிங்கிறதுக்கான அடையாளம். அடுத்தது வடையை பிரித்து பார்த்தீங்கன்னா உள்ளே பாருங்க எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. இந்த மாதிரி சூப்பரான மெதுவடை எப்படி பண்ணுறதா இந்த வீடியோவில் காட்டியிருக்கிறேன். மிஸ் பண்ணாமல் பாருங்கள், நிறைய டிப்ஸ் சொல்லியிருக்கேன். ஃபஸ்ட்டு 1 கப் போல் உளுந்தம்பருப்பு எடுத்திருக்கேன். உளுத்தம்பருப்பு கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி சேர்க்குறேன். பச்சரிசி தான் நான் சேர்த்துருக்கேன். பச்சரிசி இல்லாதவங்க புழுங்கல் அரிசியும் சேர்க்கலாம், இல்லைனா ஒரே ஒரு ஸ்பூன் இட்லி அரிசி இருக்குது பாருங்க, அதுவுமே சேர்த்துக்கலாம். ஏதாவது ஒரு அரிசி இது கூடவே சேர்த்து நல்லா 1.5 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்க போகிறேன். உளுந்து எந்த அளவுக்கு ஊறி இருக்கணும் அப்படின்றதையும் நான் காட்டுறேன். உளுந்து நீங்கள் கையில் கிட்ட எடுத்து பார்த்தீங்கன்னா வெடிச்சு இருக்கணும். அதாவது நடுவில் பாருங்க ஒரு கோடு தெரியுதா, அந்த மாதிரி உளுந்து வெடிச்சு இருக்கிறப்போ தான் நம்ம மாவாட்டும் போது நல்லா உங்களுக்கு மாவு உபரியாக கிடைக்கும். வடையும் ரொம்ப சூப்பராக வரும். அடுத்ததாக கிரைண்டரை ஆன் பண்ணிவிட்டு உளுந்து சேர்த்துக்க போகிறேன். உளுந்து சேர்க்கும் போது பார்த்திங்கன்னா தண்ணி ஃபுல்லாக வடிச்சிருங்க. வடித்ததுக்கப்புறம் உளுந்தை கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் சேர்த்துக்கிட்டு வாங்க. அதில் எடுத்தும் பாருங்கள் தண்ணி, அதை தனியாக வேறு ஒரு கிண்ணத்தில் நான் எடுத்து வச்சுருக்கேன். எந்த கப்பில் நான் உளுந்து எடுத்தனோ அதில் வந்து 1/2 கப் அளவு மட்டுமே தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இந்த அளவு தண்ணி தான் கரெக்டாக இருக்கும். தண்ணியை ஊற்றக்கூடாது, தண்ணி தெளித்து தான் நம்ம ஆட்டி எடுக்க போகிறோம். எவ்வளோ நேரத்துக்கு ஒரு முறை தெளிக்கணும்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 2 நிமிஷத்துக்கு ஒரு முறை தெளித்து பாருங்கள். இது கரெக்டாக ஒரு 7 நிமிஷம் ஆயிருக்கு. இந்த 7 நிமிஷத்தில் இந்த மாதிரி செக் பண்ணி பாருங்கள். கையில் பிசு பிசுன்னு ஓட்டும், உங்களுக்கு ஒரு மாதிரி நரநரனும் இருக்கும். அதே போல் தண்ணியில் போட்டு பாருங்கள். தண்ணியில் போட்டு பார்க்கும்போது அடியில் ஃபுல்லாகவே மிதக்கும், அதாவது மேலே இருக்காது. உங்களுக்கு உளுந்து வந்து தண்ணிக்கு அடியில் இருக்கும். இந்த மாதிரி ஸ்டேஜ் இருந்துச்சுன்னா அந்த உளுந்தை நீங்கள் வடித்து எடுக்காதீங்க. இன்னும் ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் நல்லா ஆட்டி எடுக்கணும். இருக்கிற தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து நான் வந்து சேர்த்துட்டே வரேன். பாருங்கள், எடுத்த தண்ணி ஃபுல்லாகவுமே காலி. 1 கப் உளுந்து எடுக்கிறீங்கன்னா அதில் 1/2 கப் அளவு தண்ணி எடுத்துக்கோங்க. அந்த 1/2 கப்பில் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி தெளித்து ஆட்டினீங்கன்னா ரொம்ப சூப்பராக வரும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா பந்து மாதிரி ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் மாவு. இந்த ஸ்டேஜில் மறுபடியும் நம்ம செக் பண்ணி பார்க்க போகிறோம். கொஞ்சமாக எடுத்து தண்ணியில் நம்ம சேர்த்துட்டு பார்த்தோன்னா பாதி வந்து உங்களுக்கு மேலேயும் பாதி வந்து அடியிலையும் மிதக்கும். இந்த ஸ்டேஜில் நீங்கள் மாவு வழிச்சிங்கன்னா உங்களுக்கு பக்காவான வடை ரெடியாக இருக்கும். இப்போ மாவு வழிச்சதுக்கப்புறம் பண்ண வேண்டிய ரொம்ப முக்கியமான விஷயம், ஒரு ஃபோக் இல்லாட்டி விஸ்க், ரெண்டுத்துல எதையாவது ஒன்று எடுத்து நல்லா வந்து ஒரே பக்கமாக நீங்கள் கலந்து விட போகிறீங்க. அதாவது ரைட் சைடில் சுற்றுறீங்கன்னா ரைட் சைட்லேயே சுற்றணும். அந்த மாதிரி ஒரே பக்கம் நீங்கள் பண்ணுங்கள். உங்களுக்கு இதை வாட்டம் வரலன்னா கையில் நல்லா வந்து நீங்கள் கலந்து கொடுங்க. இது எதுக்காக நம்ம பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, மாவு வழிச்சதுமே பார்த்தீங்கன்னா ஏர் பபிள்ஸ் ஃபார்ம் ஆகி மாவு அப்படியே உங்களுக்கு சப்பையாக அமுங்கியிருக்கும். அந்த ஸ்டேஜ்லேயே நீங்கள் எல்லாத்தையும் போட்டு வடை செய்யும் போது அது உங்களுக்கு சரியாகவே வராது, சப்பையாக அமுங்கி இருக்கும், உங்களுக்கு மேலே மொறுமொறுன்னு இருக்காது. அதுக்காக தான் கையை வச்சு ஒரே பக்கமாக கலந்து விட்டுட்டே இருங்க. ஒரு 2 நிமிஷம் கலந்தாலே போதுமானது. கலந்துட்டு அந்த பாத்திரத்தை நீங்கள் கவுத்து பார்த்தீங்கன்னா மாவு வந்து உங்களுக்கு டக்குன்னு விழாது. அந்த ஸ்டேஜ் இருக்கிற வரைக்கும் கலந்து விடணும். இது கண்டிப்பாக பண்ணிங்கன்னா வடை கண்டிப்பாக சூப்பராக வரும். இப்போ இது கூட ஒரே ஒரு வெங்காயம் சேர்க்குறேன். வெங்காயம் அதிகமாக சேர்க்காதீங்க. ஒரே ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். அதிகமாக வெங்காயம் சேர்க்கும் போது அதிகமான எண்ணெய் இழுக்க ஆரம்பிச்சிரும். ஒரு துண்டு இஞ்சி நல்லா பொடியாக நறுக்கி அதையும் சேர்த்துக்கிறேன். 2 கொத்து கருவேப்பிலை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இது கூட சேர்த்துக்கிறேன். கூடவே பச்சை மிளகா 3 பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். பச்சை மிளகா வேணான்றவங்க மிளகு சேர்த்துக்கலாம், முழு மிளகு. நான் இன்றைக்கி மிளகு சேர்க்கலை. அடுத்ததாக கொஞ்சமாக கொத்தமல்லி நல்லா பொடியாக நறுக்கி அதையும் சேர்த்துக்கிறேன். கொத்தமல்லி நல்லா கழுவிட்டு தண்ணி இல்லாத மாதிரி புழிஞ்சிட்டு அதுக்கப்புறம் சேருங்க. அடுத்ததாக ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, இது கண்டிப்பாக நீங்கள் சேர்க்கணும். சேர்த்திங்கன்னா நல்லா மொறுமொறுன்னு வரும். அடுத்ததாக தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக பெருங்காயம், ஒரு 1/4 டீஸ்பூனுக்கும் குறைவாக பெருங்காயம் சேர்க்குறேன். கூடவே கொஞ்சமாக சீரகம் சேர்க்குறேன். பெருங்காயமும் சீரகம் சேர்க்கும் போது எண்ணெய் பலகாரத்தால் வர அந்த கேஸ் அந்த இதெல்லாம் உங்களுக்கு அவாய்ட் ஆகும், அதுக்காக சேர்க்குறோம். சேர்த்ததுக்கப்புறம் திரும்ப ஒரு முறை நல்லா கை வச்சு கலந்து கொடுங்க. கலக்கும் போது உங்களுக்கு நல்லா மாவு பார்த்திங்கன்னா புசு புசுன்னு இருக்கும். அது கலந்ததுக்கப்புறம் நம்ம வடை போட ஸ்டார்ட் பண்ண போகிறோம். நீங்கள் இந்த அடிக்கடி மாவு கலந்து பண்ணும்போது உங்களுக்கு ஏர் பபிள்ஸ் ஃபார்ம் ஆகாமல் இருக்கும். இப்போ எண்ணெயில் எப்படி போடுறதுன்னு காட்டுறேன். கையை வந்து தண்ணியில் நனைச்சிட்டு ஒரு உருண்டை எடுத்து இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்க போகிறேன். நீங்கள் வடையை போட்டு சப்பையாக அமுக்காதீங்க. அமுக்குனிங்கன்னா அது வந்து உங்களுக்கு புசு புசுன்னு இருக்காது. உருட்டிட்டு கட்டை விரலால் வச்சு இழுத்திங்கன்னா ஓட்டை விழுந்துடும். அடுத்தது அப்படியே எண்ணெயில் நீங்கள் இந்த மாதிரி திருப்பி காட்டினீங்கன்னா விரலிருந்து ஈஸியாக விழுந்துடும். இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணலாம். இது உங்களுக்கு பயமாக இருந்ததுன்னா ஒரு கரண்டியோ இல்லாட்டி ஒரு டம்ளரோட
பேக் சைடு அந்த மாதிரி வச்சு நீங்கள் தட்டிட்டு அப்படியே கவுத்திங்கன்னா ஈஸியாக விழுந்துடும். ஆனால் கையில் பண்ணுறது ரொம்ப ஈஸி தான், நீங்கள் பயப்படவே தேவையில்லை. கையை ஈரம் பண்ணிக்கிட்டால் மட்டும் போதும். இந்த மாதிரி அழகாக ஓட்டை போட்டு திருப்பினீங்கன்னா அழகாக விழுந்துடும். இந்த மாதிரி நீங்கள் கையை ஈரம் மட்டும் பண்ணுங்கள். தண்ணி தொட்டு தொட்டு மாவில் கலந்துகிட்டே இருக்காதீங்க, மாவு நீர்த்து போயிடும். அடுத்ததாக எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. காஞ்சதுக்கப்புறம் வடை போட ஸ்டார்ட் பண்ணுறேன். எண்ணெயோட ஃப்ளேம் எப்படி இருக்கணும்னா மீடியம் ஃப்ளேமில் இருக்கணும். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் மாற்றிட்டு வடை போட்டு எடுங்க. வடை பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு அடியில் செவந்து இருக்க மாதிரி தெரிஞ்சதுக்கப்புறம் திருப்பி போடுங்க. போட்டதுக்கப்புறம் திருப்பி திருப்பி விட்டுட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஈவனான கலர் வராது. கடையில் சுடுற வடைலாம் பார்த்திங்கன்னா இந்த ஸ்டேஜ்லேயே கொஞ்ச நேரம் விட்டு எடுத்துருவாங்க. திருப்பவுமே எண்ணெய் நல்லா சூடு பண்ணிவிட்டு மறுபடியும் எல்லா வடையும் போட்டு எடுக்கும்போது ஈவனாக ஒரே கலரில் அவங்களுக்கு இருக்கும். அது வந்து டபுள் ஃப்ரை மெத்தட் சொல்லுவாங்க. நீங்கள் அந்த மாதிரி வேணும்னாலும் ட்ரை பண்ணலாம். இல்லை வீட்டில் தான் சுட போகிறேன் அப்படின்னா நீங்கள் ஒரே டைமே போட்டு எடுத்துக்கலாம். ஃப்ளேமை மட்டும் கரெக்டாக மெயின்டைன் பண்ணாலே போதும். இந்த ஸ்டேஜ்லேயே வேணும்னா இந்த கலரே நீங்கள் போதுமானதுன்னா எடுத்துடலாம். இல்லை இன்னும் நல்லா எனக்கு டார்க்காக கலர் வேணும்னா இன்னும் ஒரு 2-3 நிமிஷம் வச்சு நீங்கள் எடுத்திங்கன்னா சூப்பரான கலர்ஃபுல்லான வடை உங்களுக்கு கிடைக்கும். ரொம்ப மொறுமொறுன்னு இருக்கும், மேலே உள்ள அதே சாஃப்ட்னஸ் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். எவ்வளோ நேரம் ஆனாலும் உங்களுக்கு அந்த மொறுமொறுப்பு குறையவே குறையாது. வீடியோவில் சொல்லியிருக்கிற எல்லா டிப்ஸும் ஃபாலோ பண்ணி நீங்களும் மெதுவரை ட்ரை பண்ணி பார்த்துட்டு என்னோட ஃபீட்பேக்கை ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.